பாஷி வேலாயுதம் அண்ட் டாக்டர் சஞ்சய் இவங்க வந்து ஒரு பைபாஸ் ரீடு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டுக்கு போன மாதம் வந்து ஒரு பைபாஸ் பண்ணாங்க. பைபாஸ் பண்ண அடுத்த நாளில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 48 ஹவர்ஸ் வந்து யூஸ்வலாக 72 ஹவர்ஸ் ஐசியூவில் மேனேஜ் பண்ணுவோம். அந்த கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு வந்து வென்ட்ரிகுலர் அட்டாக் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து பேஷண்ட்டு பிபிஏ ஹோல்ட் ஆகாது. இதுக்கு வந்து நம்ம வந்து டிசி ஷாக், அதாவது நேரடி எதிர்ப்பு இந்த சக்தி கொடுக்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து தான் அந்த ஷாக்கை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு ஷாக் 2 ஷாக் கொடுத்து பேஷண்ட் ரெக்கவரி ஆவாங்க. ஆனால் இந்த பேஷண்ட்டில் வந்து அவங்க வந்து 100-200 லைட்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி பண்ணி தான் அதை ரெக்கவரி பண்ண முடிஞ்சது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ், மீடியா அண்டு மற்ற டாக்டருடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. பேஷண்ட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன் டீட்டெயிலாக வாட் எவர் டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ சார். மாரடைப்புன்னு சொல்லும்போது ஹார்ட்டுக்கு ஒரு சுத்த ரத்த குழாயில் வர அடைப்புக்கு தான் நம்ம மாரடைப்புன்னு சொல்கிறோம். அது ட்ரீட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இஸ் bypass surgery. So Dr. Bashi was able to treat this complex case where முன்னாடியே 10-15 வருஷம் முன்னாடி பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ண குழாயிலே அடைப்பு வந்து திரும்ப ரீடோ பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட் தான் இந்த பேஷண்ட். இந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நார்மலி ஹார்ட்டோட பம்பிங் கீழறையோட பம்பிங் ஃபங்க்ஷன் 60% இருக்கும். இந்த பேஷண்ட் ஒரு 30% தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரீடோ பைபாஸ் சர்ஜரி ரொம்ப கம்மி எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் த ரிஸ்க் ஆஃப் த சர்ஜரி முடிஞ்சு திரும்ப பேஷண்ட் ரிகவர் ஆகிற சான்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ டாக்டர் பாஷி சார் டுக் அப் திஸ் பேஷண்ட். ஸோ இதுதான் நம்ம நார்மல் ஹார்ட். மேலறையிலேருந்து துடிப்பு வந்து கீழறைக்கு துடிப்பு வந்தால் தான் ஹார்ட் பம்ப் ஆகும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மல். இது வந்து எக்கோ பண்ணும்போது இது ஹார்ட்டோட எக்கோ கார்டியோகிராம். கீழறை வந்து மேல இருக்கு. ஸோ இந்த ரத்தோட்டம் கீழறைக்கு வந்து இது துடிக்கும் போது தான் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகும். ஸோ நம்ம சார் வில் எக்ஸ்பிளைன். கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லும்போது அதுக்கும் மாரடைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹார்ட்ல இருந்து போற இந்த வேகமான சர்க்கியூட்ஸ் இருக்கும். இந்த சர்க்கியூட்ஸ் வேகமா துடிக்கும் போது ஹார்ட் பம்ப் ஆகாது. ஸோ இந்த பம்பிங்கை நார்மலா பண்றதுக்கு we need to give a shock. அப்பதான் அது நார்மலா துடிக்கும். So this image is ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போது under ventricular fibrillation சொல்லுவோம். அது வந்து அப்படி வேகமா துடிக்கும் போது because of the lack of pumping patient வந்து can have a lack of blood supply to the brain. Normally heart beating is controlled by there is an electrical activity heart la irukku. அதனால தான் நம்ம உயிரோட இருக்குது. That is controlled by from here SA conduction. இதான் electrical circuit. இங்கே இந்த electricity வந்து மசில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுட்டு பம்ப் பண்ணி இங்கே வந்து அயோர்ட்டா மகாதர்மின்னு போயிட்டு நஷ்டோரி பாடியில் அப்படி தான் போவார். இதில் ஏதாவது தகராறு வந்தால் ஹார்ட் இந்த மாதிரி பீட் பண்ண மாட்டோம். இட் வில் ஜஸ்ட் வைப்ரேட். அதனால தான் ஹார்ட் இப்போ ஒரு 3 minutes ஹார்ட் இப்படி ஆகிடுச்சுன்னா சர்க்குலேஷன் வராது. பிரெயினில் போகாது, கிட்னியில் போகாது. ஹோல் பாடி அண்ட் யூ பிரெயின் இன் 3 minutes. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். Electrophysiology and treatment of this things when I started cardiac surgery 45 years அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இல்லை. பேஸ்மேக்கரை போடுறது மட்டும்தான் இருக்கும். அதனால இது ஃபர்ஸ்ட் இயர் டு அண்டர்ஸ்டாண்ட் the problem. But the other one is when the heart fibrillation is looks like that. இப்படி பிளட் வெளியே போக மாட்டோம். It will be stays in the heart. Then you can explain about massage. Next இதெல்லாம் இப்போ நார்மலாக ஹார்ட் பீட் போகுது. எப்போ கார்டியோகிராம் பிக்சர் தான் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் பாருங்க. இப்போ வந்து ஹார்ட் பீட் ஆக மாட்டேன், பிளட் வெளியே போக மாட்டேன். அந்த பேஷண்ட் அங்கே இருக்குது. அதுக்கு ஷாக் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், ஷாக் கொடுத்தாரு. எலக்ட்ரிக் ஷாக் டைப் பாருங்க. தனியாக ஹார்ட் பிக்கப் ஆகிடுச்சு. So in the மாதிரி what happened for this patient? இந்த பேஷண்டோட ப்ராப்ளம் என்னன்னா, அவர் முதல்ல வரும்போது ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக்கமாக இருக்கு. முன்னாடி பைபாஸ் பண்ண கிராஃப் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ ஹி வாஸ் ஹேவிங் breathlessness and chest pain, needed surgery, high risk surgery. அப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணி சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரிப்பீட் சர்ஜரி ஆல்சோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இட் இஸ் the results are the same.
the mortality rate also is not different in our personal experience. Surgery எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் மைக் ஒர்க் பண்ணியாச்சு. சாதாரணமாக பண்ணிவிட்டா ஒரு நாள் வெண்டிலேட்டர் போட்டு பேஷண்ட் ஐசியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இவங்க எல்லாம் கிளியராக நல்லா இருந்தது. செகண்ட் டே வந்து இந்த மாதிரி வெண்டிலேஷன் வந்தது. அப்போ ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு, ரெக்கவர் ஆகிடுச்சு. ரெண்டாவது கொடுத்தாச்சு, மறுபடியும் வெண்டிலேட்டர் வந்துமே தெரியாது, அன்கான்ஷியஸாக வச்சுட்டு. அப்போ இது ப்ராப்ளம். இந்த மாதிரி கேஸுக்கு கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு we need a big team of they are all here only, big team of nurses and doctors. இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்கறது ஒரு 2 minutes டிலே ஆயிடுச்சுன்னா patient will not survive. ஸோ பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூஸாக 5 days அதுக்குள்ளே டாக்டர் சஞ்சய் கூட வந்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாதாரணமாக ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் இருக்குது, வெண்டிலேட்டர் போட்டு ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் கொடுத்தா ஒரு அளவுக்கு அது ஃப்ரீக்வன்சி கம்மியாகிடும். இவருக்கு வந்து அது கம்மியாகாது. ஆல் த டைம் டாக்டர்ஸ், இன்டென்சிவிஸ்ட், நர்சஸ் பெட்டு பக்கத்துக்கு தான் ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டே இருக்கு. இவர் வெண்டிலேட்டரில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இது இப்போ பெர்மனண்டாக கியூர் பண்ணோம்னா அந்த சர்க்கியூட், அந்த ஆல்டர்னேட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து நம்ம பிரேக் ஆகணும். அதுக்கு பெரிய ஒரு டெஸ்ட் பண்ண கேபிலாருக்கு போயிட்டு சின்ன இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சஞ்சய் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். So what I want to tell all of you is it's a miraculous thing. You know, if you பார்த்தா with one missile, people are trying to kill hundreds of people in the world. So 100 of us are trying to save one life. The value of our dipole is about to highlight. And the world is trying to kill people with no mercy. We are trying to save people who are dying from the jaws of death, to pull them. The amount of struggle we take with a good team. இந்த டாக்டரை அறிமுகப்படுத்தினது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேரை தான் இருக்காதான். அதில் இவரும் அவரும் இன்னும் 2 பேரும் இங்கே ஒருத்தன் சொன்னான். நல்லா அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. இவெல்லாம் இல்லைனாக்கா நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கா. 2 டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கா. அது நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையே திருப்பி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். சரி போடா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இந்த டாக்டரெல்லாம் தெய்வம் மாதிரி. உண்மையே சொல்கிறேன், தெய்வம் மாதிரி தான். இந்த கிழவனை எது காப்பாற்றுன்னு அவர் நினச்சிவிட்டானாக்க போயிருப்பேன். ஆனால் டாக்டர்லாம் 85 வயசானாலும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு கண்ணும் கருத்துமாக இருந்து காப்பாற்றிருக்கா. இதுக்கு ஈடு எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போராது. ஆனால் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன், நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் கூட இருந்த டாக்டர் அத்தனை பேரும் நல்லா ஒத்துழைச்சிருக்கா. எனக்கு இந்த டாக்டர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கு ஐயப்பன் அப்படின்னார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர் பண்ணிடுது இந்த விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்து வரலாம் தெய்வமாக எனக்கு தோணுச்சு. நான் எத்தனை நன்றி கடன்பட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம்.